அப்பாவி இளைஞன் கொண்டு வந்த 50 கோடி ரூபாய் செக்கை கிழித்து போட்டு திருடன், பிச்சைக்காரன் என்று அவமானப்படுத்திய பேங்க் மேனேஜரை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைத்த சாதாரண டெலிவரி பாய் இளைஞன். வாங்க, பல்லாயிரக்கணக்கானவங்க கேட்டு ரசித்த பிளாக் பஸ்டர் கதையை இலவசமா கேட்கலாம். பாஸ்கர் என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? உடனே கேபினுக்கு வா என்று பாஸ்கரை வர சொல்லி உத்தரவிட்டார். எதுக்கு உள்ள கூப்பிடுறாரு என்று யோசித்துக் கொண்டே உள்ளே சென்ற பாஸ்கர், ஏன் சார் வர சொன்னீங்க? எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளமா? நீ பண்ணது தான்டா ப்ராப்ளம். யார கேட்டு அவரோட செக்க கிழிச்ச? உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? ஐயோ சார், நீங்க தான் அவனை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அவன் ஒரு சாதாரண டெலிவரி பாய். அவன் எனக்கு நல்லா தெரியும். என்கிட்டயே ஃபேக் செக் கொடுத்து ஏமாத்த பார்த்தான். அத கிழிச்சு போட்டேன். பாஸ்கர் சொன்னதை கேட்டு சர்வா கைகளை கட்டிக்கொண்டு அவனை பார்த்து சிரித்தான். ஒன்றதெல்லாம் பண்ணிட்டு போய் வர சொல்றியா? அந்த செக்க யார் கொடுத்ததுன்னு தெரியுமா? இந்த ஊரிலேயே மிகப்பெரிய பிசினஸ் மேன் விக்ரமன். அவர் கொடுத்து விட்ட செக்கத்தான் இப்படி அறிவுகட்டத்தனமா கிழிச்சு போட்டிருக்க என்று அதீத கோபத்தில் மேனேஜர் கத்தவும் பாஸ்கருக்கு இதய துடிப்பே நின்று விட்டது. என்னால இத நம்பவே முடியல சார். நீ ரொம்ப ஈஸியா அவரோட செக்க கிழிச்சு போட்டல. நீ இப்படி பண்ணின விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சது, உன்னையும் நாரா கிழிச்சு தொங்க விட்டுருவாரு. சார் சாரி சார், நான் தெரியாம பண்ணிட்டேன். எப்படியாவது என்ன இதுல இருந்து காப்பாத்துங்க சார், எனக்கு பயமா இருக்கு. முட்டாள், முதல்ல போய் நீ கிழிச்சு போட்ட செக்க எடுத்துட்டு வா. அத டேப் போட்டு ஒட்டு. சார் எப்படி சார் பாசிபிள்? முடியாதுன்னா உனக்கு இங்க வேலை இல்ல. இன்னைக்கு நான் உன்னை ஃபயர் பண்றேன். கிளம்பு. ஐயோ சார், நான் பண்றேன் சார். 1 மினிட் என்று கூறி வேகமாக கேபினுக்கு ஓடி வந்து கீழே கிடந்த கிழிந்த செக்கை பொறுக்கி ஆளினான். சர்வா அமைதியாக நடப்பதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தான். பின் வேகமாக உள்ளே வந்த பாஸ்கர் தான் கிழித்து போட்ட அனைத்தையும் டேபிள் மீது வைத்தான். சின்ன சின்ன பீஸாக கிடந்த அதை எப்படி ஒட்டுவது என்றே அவனுக்கு புரியவில்லை. அதை ஒட்டுவதற்கு டேப்பை எடுத்துக்கொண்டு, கடவுளே, என் வேலையை நீதா காப்பாற்றணும் என்று மனதிற்குள் வேண்டியபடி ஓரக்கண்ணில் சர்வாவையும் அவ்வப்போது பார்த்தபடி அந்த செக்கை ஒட்ட ஆரம்பித்தான். டைகர், சொல்லுங்க, நம்மளோட அடுத்த மூவ் என்ன? சர்வா பதில் சொல்லும் முன் கரிகாலன் பேச ஆரம்பித்தார். இப்பதான் டைகர் திரும்பி வந்திருக்காரு. ஆனா சூர்யா திரும்பி வர்ற வரைக்கும் நாம எந்த மூவும் பண்ண போறது கிடையாது. ஆமா, சார் சொல்றதும் சரிதான். டைகர், புலிகள் கூட்டத்துக்குள்ள ஒரு நரி நுழைஞ்சிருக்கு. அதுதான் நம்மள பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் எதிரிகிட்ட கொடுத்துட்டு இருக்கு. அது யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நரியா? யூ மீன் இந்த கேங்லயே ஒரு ஸ்பை இருக்கான்னு சொல்றீங்களா? ஆமா டைகர், சூர்யா திரும்பி வந்ததும் இத பத்தின டீடைல்ஸ் உனக்கு சொல்லுவான். ஆனா அது வரைக்கும் நீ உன்னோட அடையாளத்தை வெளியே காட்டாம இருக்கிறதுதான் நல்லது. அண்ட் உன் அப்பாவோட கொலைக்கு பின்னாடி இருக்கிற ஆளுக்கும் அந்த ஸ்பைக்கும் நிச்சயமா சம்பந்தம் இருக்கணும். சர்வாவோ, அதான் எனக்கு யாருன்னு தெரியுமே. கூடவே இருந்து குழி பறிச்சது ராணா. இப்ப அவன் அப்பம் பண்ண தப்ப எல்லாம் மறைச்சிட்டு நாடகம் போட்டுட்டு இருக்கான். அவன் மகன் சூர்யா என்று நினைக்க கோபமாய் வந்தது அவனுக்கு. இவங்க எல்லாம் இன்னமும் ராணாவை ரொம்ப நல்லவன் நம்பிட்டு இருக்காங்களே, அவன் துரோகின்னு இவங்களுக்கு தெரியப்படுத்தணும் என்று நினைத்து நிஜமாக வருத்தப்பட்டான் சர்வா. நான் இன்னும் இந்த குரூப்ல யாரெல்லாம் மீட் பண்ணணும்? நம்மளோட க்ளோஸ் குரூப்ல சூர்யா, விக்ரமன் சார், திவாகர் சார், கரிகாலன், ஐ மீன் நான், பாரிவேந்தன், சக்கரவர்த்தி, அப்புறம் ஆலியா. ஆலியாவா? இந்த டீம்ல பொண்ணுங்க கூட இருக்காங்களா என்று சர்வா ஆச்சரியமாக கேட்டான். எஸ், இதுக்கு முன்னாடி ஆலியாவோட அம்மா தான் அந்த பொசிஷன்ல இருந்தாங்க. 1 இயருக்கு முன்னாடி அவங்க இறந்ததுனால ஆலியா அவங்களோட இடத்துக்கு வந்துட்டா. அப்புறம் நீ நினைக்கிற மாதிரி அவ சாதாரண பொண்ணு கிடையாது. அவ ஒரு நெருப்பு சூறாவளி. ஆலியா மாதிரி ஒரு பொண்ண நீ கண்டிப்பா இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில பாத்திருக்கவே மாட்ட. அறிவு, அழகு, ஆட்டிடியூடுன்னு இது 3 அவகிட்ட அதிகமாவே இருக்கும் என்று கரிகாலன் ஆலியாவை பற்றி பில்டப் கொடுத்து கொண்டே போக அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் சர்வாவிற்கு அதிகமானது. சர்வாவின் முகத்தை வைத்தே அவனது ஆச்சரியத்தை புரிந்து கொண்ட கரிகாலன், பிடிவாதான் அவளோட பிறவி குணம். ஒரு விஷயத்துல அவ கமிட் ஆனா அதை முடிக்காம வெளியே வர மாட்டான். இந்த குரூப்ல அவ ஒரே ஒரு பொண்ணா இருந்தாலும் இங்க பல ஆம்பளைங்களால சாதிக்க முடியாதத அவ சாதிச்சிருக்கா. கெட்டிக்காரி. நீ எக்காரணத்தை கொண்டும் அவளை ஒரு சாதாரண பொண்ணு தானேன்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாத. இதெல்லாம் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றோம். அதிலிருந்து சர்வாவிற்கு ஒரு விஷயம் மட்டும் புரிந்தது. கரிகாலனே ஏத்துக்கிறதுக்கு பெரிய ஆட்டம் ஆடிட்டாரு. இந்த பொண்ணுக்கு இவரே இவ்வளவு பில்டப் கொடுக்கறத பார்த்தா அவளும் அவ்வளவு சீக்கிரம் என்ன அக்செப்ட் பண்ண மாட்டா. பட் இந்த சேலஞ்ச் எனக்கு பிடிச்சிருக்கு. சீக்கிரம் அந்த பொண்ணை மீட் பண்ணணும் என்று மனதில் எண்ணிக்கொண்டவனுக்கு நிச்சயம் அடுத்ததாக ஆலியாவை கன்வின்ஸ் செய்வதுதான் தன்னுடைய மிகப்பெரிய டாஸ்காக இருக்க போகிறது என்பதை உறுதி செய்து கொண்டான். சீக்கிரமே ஆலியாவை மீட் பண்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அவளை நீங்க எப்படி கன்வின்ஸ் பண்ண போறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. நீ ரொம்பலாம் யோசிக்காத திவாகர். அதெல்லாம் டைகர் பார்த்து பாரு. நானும் இப்படித்தான் முரண்டு பிடிச்சேன். ஆனா டைகர் என்ன ஒரே நாக் அவுட்ல கன்வின்ஸ் பண்ணல. அதே மாதிரி டைகரோட உண்மையான பவரை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அவளும் புரிஞ்சுக்குவா என்று கரிகாலன் கூற மேனேஜர் அவரை ஆச்சரியமாக பார்த்தார். டைகர் கூட ரிங்ல சண்டை போட்டீங்களா சார்? ஆமா, ரொம்ப நல்ல சண்டை அது. வாழ்க்கையில என்னால் அதை மறக்கவே முடியாது. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க டைகர், நான் இப்பவே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறேன். இப்போதைக்கு 1 கோடி கேஷ் வேணும். மிச்சம் இருக்கிற 49 கோடியை என்னோட புது அக்கவுண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. கண்டிப்பா டைகர். மேனேஜர் அந்த அறையை விட்டு வெளியே போனதும் எனக்கு இந்த ஆலியாவை பத்தின டீடைல்ஸ் வேணும். பண்றேன் டைகர். ஆனா எக்காரணத்தை கொண்டும் அவளை கோவப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ணிடாத. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், அவளை கிண்டல் பண்ணா அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. யார் என்னன்னு பார்க்காம அந்த இடத்துல போட்டு தள்ளிடுவான் என்று சொல்ல ஆலியாவின் கேரக்டர் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டாக மாறிக்கொண்டே போவதை பார்த்து சீக்கிரமே அவளை மீட் பண்றேன் என்று சர்வா கூறினான். அப்புறம்
உனக்கு ஒரு கார் ரெடி பண்ணணும். நான் என்னோட மேனேஜர் கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன். இப்பவே குளோபல் மோட்டார்ஸ்க்கு போ. அங்க உனக்கு ஒரு புது கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு நான் பணத்தை செட்டில் பண்ணிடுறேன். ஆனா நீ பழையபடி பொசிஷனுக்கு வந்ததும் அது எனக்கு டபுள் மடங்கா கொடுத்துடணும் என்று சொல்ல சர்வா சிரித்து விட்டான். பின் அவன் தனியாக கிளம்பி குளோபல் மோட்டார்ஸுக்கு வர அவசரத்தில் அவர் எந்த காரை புக் பண்ணியிருக்கிறார் என்று கேட்க மறந்து விட்டான். ஆனால் அவன் ஷோரூம் உள்ளே சென்ற பொழுது மேனேஜர் அவனுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருப்பது தெரிய சர்வாவிடம் வேகமாய் வந்தவர், மிஸ்டர் சர்வேஸ்வரன் என்று கேட்க, எஸ் ஐ எம் சர்வேஸ்வரன் என்று அவன் கூற, அவன் எப்படி இருப்பான் என்று கரிகாலன் ஏற்கனவே சொல்லிவிட்டதால் மேனேஜர் ஆச்சரியப்படவில்லை. ஏன் கூட வாங்க சார் என்று பின்னால் இருந்த கராஜுக்கு அழைத்துச் செல்ல அங்கே பல எக்ஸ்பென்சிவான கார்கள் நின்று கொண்டிருந்தது. அதில் சற்று பழையதாகவும் நிறைய அடி வாங்கியபடியும் நின்ற ஒரு கார் அருகில் மேனேஜர் அழைத்து வர முதல் பார்வையிலேயே அது எக்ஸ்பென்சிவான ஒரு கார் என்று சர்வா கண்டுகொண்டான். வேண்டுமென்றே அதை பழையது போல் மாற்றி அமைக்க சொல்லியிருந்தார் கரிகாலன். அவருடைய திட்டத்தை பார்த்து சர்வா உள்ளுக்குள் மெச்சிக்கொண்டான். அவனுடைய டேஸ்டுக்கு அந்த கார் பக்காவாய் ஒத்துப்போக மேனேஜர் பவ்யமாய், சார் நீங்க காரை டெஸ்ட் டிரைவ் பண்ணி பாக்குறதுன்னா பாருங்க, நான் பேப்பர்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லி செல்ல சர்வாவும் டிரைவர் சீட்டில் அமர்ந்து அந்த காரை ஸ்டார்ட் பண்ண, ஹாய் என்று விண்டோ பக்கம் இருந்து ஒரு குரல் வந்தது. சர்வா சட்டென்று திரும்பி பார்த்தான். அங்கு வேதிகாவின் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஷிவானி நின்றிருந்தாள். சிவப்பு நிற கிராப் டாப், காதில் சின்னதாக டைமண்ட் ஸ்டட், தோளில் சீலிங் பேக் என ஆள் வெஸ்டர்ன் ஸ்டைலில் அட்டகாசமாக இருந்தாள். விக்ரமனின் பார்ட்டியில் அவளும் வேதிகாவும் மிகவும் நெருக்கமாக இருப்பதை சர்வா கவனித்திருந்தான். ஆனால் வேதிகா சர்வாவை அவளுக்கு அறிமுகம் செய்து வைக்கவே இல்லை. பார்ட்டி முழுவதும் தன்னை ஷிவானி சந்தேக கண்களோடு பார்ப்பதை சர்வா நன்றாகவே நோட்டீஸ் செய்திருந்தான். அவள் சர்வாவை பார்த்த விதம் மிகவும் விசித்திரமாக இருந்தது. ஹே, நீங்க வேதிகாவோட ஃபியான்சி சர்வா தானே? நீங்க இந்த காரை வாங்க போறீங்களா? உங்களுக்கு என்ன தெரியுமா? என்ன சார், ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நான் வேதிகாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்களை பத்தி எனக்கு தெரியாம இருக்குமா? முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க கார் வாங்க வந்திருக்கீங்களா? என்னால நம்பவே முடியலையே. வேதிகா நீங்க ரொம்ப புவர்னு சொன்னா, ஆனா நீங்க எப்படி இங்க இருக்கீங்க? ஆஹா, இவகிட்ட வாயை கொடுத்து என் வாழ்க்கைய புண்ணாக்கிக்க கூடாது. ஆமாங்க, நான் போறதான். இது என்னோட கார் இல்ல, என் பாஸோடது. அவர் புக் பண்ணதை எடுத்துட்டு போக தான் நான் வந்திருக்கேன். நிஜமாவா சொல்றீங்க? என்ன பார்த்தா போய் சொல்ற மாதிரி இருக்கா? அப்படி இல்ல. சரி, நம்ம ஒண்ணு பண்ணலாம். நான் இப்பவே வேதிகாக்கு போன் பண்ணி இங்க வர சொல்றேன். என்ன பண்றீங்க நீங்க? அதான் சொல்றேன்ல, இது என் பாஸ் காரனு. அதை எதுக்கு வேதிகா பார்க்கணும்? அவளை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? ஓகே, அவளுக்கு நான் கால் பண்ணாம இருக்கணும்னா நீங்க எனக்கு ட்ரீட் கொடுக்கணும். ஓகேவா என்று சொல்லிவிட்டு அவளும் காரில் ஏறி அமர்ந்தாள். அவள் பேசும் விதமும் அவளது நடவடிக்கைகளும் வித்தியாசமாக இருந்தாலும் சரி வாங்க என்று கூறினான் சர்வா. அதே நேரம் மேனேஜரும் காரின் டாக்குமெண்டோடு வந்துவிட பேப்பர் ஒர்க்கை எல்லாம் முடித்துவிட்டு சர்வா ஷிவானியோடு அங்கிருந்து கிளம்பினான். அவளை நேரடியாக விக்ரமனின் விஸ்தார ஹோட்டலுக்கே அழைத்துச் சென்றான் சர்வா. அவளோ செல்லும் வழியெல்லாம் அவனைத்தான் ஓரக்கண்ணில் பார்த்துக் கொண்டிருந்தாள். சர்வாவுக்கு அவள் தன்னிடம் என்ன எதிர்பார்க்கிறாள் என்று புரியவில்லை. ஹோட்டலுக்கு வந்ததும் காரை பார்க் பண்ணியவன் கீழே இறங்குவதற்கு முன்பே விக்ரமனிடமிருந்து கால் வந்ததும் எடுத்து விட்டான். என்னாச்சு டைகர்? நம்ம ஹோட்டலுக்கு வெளியே உன் கார் நிக்குது. ஒன்னும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல அங்கிள். என் ஃப்ரெண்டு கூட லஞ்ச் சாப்பிட வந்திருக்கேன். ஓகே, நீ மேல என்னோட ஆபீஸ்க்கு வா. நான் உனக்கு என்னுடைய விஐபி கார்டை கொடுக்குறேன். சோ both of you can get a VIP treatment. ஓகே அங்கிள் என்று சர்வா போனை கட் பண்ணியவன் ஷிவானியிடம் தனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது, அதை முடித்துவிட்டு வருகிறேன் என்றவன் விக்ரமின் ஆபீஸுக்கு சென்றுவிட ஷிவானி அவனுடைய ஒவ்வொரு செயலையும் நுணுக்கமாக கவனித்தாள். லிப்டில் சர்வா அழுத்திய ஃப்ளோர் பட்டனை வைத்தே அவன் விக்ரமின் ஆபீஸுக்கு தான் செல்கிறான் என்று அவளுக்கு புரிந்து போக ஷிவானிக்கு சர்வா மீது இருந்த சந்தேகம் மேலும் அதிகமானது. நிஜமாவே இந்த சர்வேஸ்வரன் யாரு? அவன் ஏதாவது உண்மையை மறைக்கிறானா என்று தன்னையை கேட்டுக்கொண்டாள். பல சுவாரஸ்யங்களும் பரபரப்பான திருப்பங்களும் நிறைந்த இந்த தொடரை கேட்க உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க பாக்கெட் FM டைகர் ரிட்டர்ன்ஸ்.